கடவுளோர் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7:56 நிமிடத்திற்கு 7:56 AM, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 நிமிடத்திற்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்திற்கதை நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில், ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி, இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால், பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ, நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசர பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவியும், பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி, இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, இப்போது உங்களுக்கு உங்கள் ராசியில் தான் சனீஸ்வரர் டிரான்சிட் ஆகியிருக்கார் பயிற்சியை. அப்போ சென்மச்சனி ஆகும். ஆக அந்த சென்மச்சனி என்பது இப்போது 7.5 உங்களுக்கு 2ஆவது பகுதியாக செயல்படும். இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ மீனராசிக்கு 7.5 சனி வந்தாலும் முதல்ல 2.5 பாதிப்பு எப்போதும் தராது. அந்த நடுவில் வரக்கூடிய 2 தான் அதிக பாதிப்பை தரக்கூடிய சென்மச்சனி. நம்ம ஒருத்தர் கூட பேசுவோம், சென்மச்சனி பிடித்தவரே என்று கூட நம்ம ஒருத்தர் பேசுறதுக்கு நிறைய மார்க்கம் இருக்குது. அந்த சென்மத்திலே நம்ம சனி இருப்பதனால நம்மளை குழப்பவாதியாக ஆக்குவார். அந்த எதுலேயுமே கொஞ்சம் குழப்பத்தில் இருப்போம் நம்ம. அது வேலையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும்.
ஒருத்தர் ஒரு யோசனை சொல்கிறான்னா அதை உடனே நம்ம தக்க வைத்துக்க மாட்டோம். ரொம்ப சிந்தனை பண்ணுவோம், மனசை போட்டு குழப்பிக்குவோம், மனோவியாகுலமும் வரும், ஒரு பய உணர்வும் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இப்போ அது குருவுடைய வீடாக இருப்பதா. இப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு குருதான ராசியாதிபதி. இப்போ அந்த ராசியாதிபதியுடைய வீட்டில் வரதுனால இந்த மற்றவருக்கு சொல்வது போல் இந்த சென்மச்சனி அவ்வளவாக பெரிய பாதிப்புகளை தராமல் செய்வார். எவ்வளோ 50% பாதிப்புகளை தருவார், 50% உங்களை ரிலாக்ஸ் பண்ணுவார். அப்போ நீங்கள் சில வழிமுறைகளை மேற்கொண்டால் இதிலிருந்து நீங்கள் தப்பித்து சொற்ப நன்மை அடைய முடியும். உங்கள் ஜாதகம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால் இந்த சென்மச்சனியால் வரக்கூடிய இடையூறுகள் நீங்கி நன்மைகளும் பெற முடியும். இப்போ இவர் எந்த இடத்தை பார்க்குறார்? 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி, பயணம், ஒரு வித்தை, வெற்றி, விளையாட்டு, விமர்சனம், கம்யூனிகேஷன், தகவல் அனைத்தையும் தரக்கூடியது. இதுகளெல்லாம் நீங்கள் கவனமாக, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில தகவல்கள் வந்து ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும். யாராவது உங்களை எந்த வகையிலும் ஏமாற்றப்படலாம். இப்போ உங்களுடைய திறமையை சரியாக அறிந்துக்காத குறைவான சம்பளங்கள் கூட வரும். கிடைப்பதை நினைத்து ஏற்று இதில் நீங்கள் செயல்பட வேண்டும். இவருடைய உதவி உங்களுக்கு தேவை, யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வர திருமணத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தள்ளி போட்டு திருமணம் செய்யலாம். அப்படி திருமணம் பண்ணுனா சரியான ஆலோசனை, மற்றவர்களை விசாரிப்பது, இங்கிதமாக நடந்து கொள்வது, இறை வழிபாடுகள் இதெல்லாம் தேவை. கூட்டு முயற்சி செய்யக்கூடிய ஏதாவது தொழில் வியாபாரங்கள் இருந்தால் இப்போதைக்கு வேண்டாம். 10ஆம் இடத்துக்குடைய பார்வை, சொந்த தொழிலில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய ஆவணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் சரியாக வச்சுக்கிறோணும். கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கணும். ரைடு வரலாம், பணம் போகலாம், பணியாட்களால் நம்ம ரகசியங்கள் வெளிப்படுத்தி பாதிப்படலாம், கௌரவத்திற்கு பங்கம் வரலாம், இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆரோக்கியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு எந்த காலகட்டம் இந்த சென்மச்சனியில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை உள்ள காலமும், ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை உள்ள காலங்களும், 27 ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை உள்ள காலங்களும். இப்போ ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 உள்ள காலங்கள் நன்மைகளே, இதர காலங்கள் உங்களுக்கு பாதிப்புகளே. இப்போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது? மீனாட்சி சுக்கநாதர், கல்லழகர், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர், சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். திருக்கண்டியூரில் இருக்கார் மும்மூர்த்திகள் ஸ்தலத்தில், அங்கே இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவர், திருநள்ளாருடைய சனீஸ்வரர், மதுரை மீனாட்சி சொக்கநாதர், கல்லழகர் வழிபட வேண்டும். பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபடலாம். திருமூலர், சித்தர்களில் திருமூலரை வழிபட வேண்டும். அதுபோக பதஞ்சலி முனிவரையும் நீங்கள் வணங்கலாம். ருத்ர பசுபதியார் என்று தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக 63 நாயன்மார்களை இறைவனை கவர்ந்தவர். அப்படி நீங்கள் இந்த சென்மச்சனியாக வரதுனால நல்ல மந்திரங்களை சொல்லி இறைவனை வழிபாடு செய்யுங்க. அதாவது தேவார பாடல்கள், இல்லைன்னா அபிராமி அந்தாதி, கந்த சஷ்டி கவசம், அல்லது கந்த குரு கவசம், அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய சுப்ரபாதம், இந்த மாதிரி கணபதியினுடைய காளிய சித்தி மாலை, அம்பாளுடைய வழிபாடுகள் அனைத்தையும் நீங்கள் மனதார மந்திரங்களை சொல்லி குலதெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த இடையூறுகளும் நீங்கி நன்மை பெற முடியும். 90 84 102 இந்த எண்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். வாஸ்து திசைன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தெற்கு திசை நோக்கிய பயண முயற்சி, வீடு, வியாபார ஸ்தலங்களால் நன்மையே. அதிர்ஷ்ட சின்னம்னா அன்னம் அண்டு மீன்கள், இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லதே. அது உங்களுக்கு பரிகாரம் என்ன? இது நீர் ராசியாக வருவதனால் இறைவனை அபிஷேகங்கள் கொண்டு, பலவிதமான அபிஷேகங்கள் கொண்டு இறைவி வழிபாடுகள் செய்வது. திரவிய பொருட்கள், இனிப்பு, பாயாசங்கள் இவற்றை இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு கொடுப்பது. அதுபோக சுப வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனை பொருட்கள், நல்ல நறுமண வஸ்துக்கள் இவற்றெல்லாம் இறைவனுக்கு படைப்பது. திரவிய பொருட்கள், நீர் அபிஷேகங்கள் கொண்டு இறைவனை வழிபாடுகள் செய்வது, வஸ்திரங்கள் சாற்றி மகிழ்வது, உங்களால் முடிந்த அன்னதானங்கள் செய்வது, இவை அனைத்தும் இந்த சென்மச்சனியிலிருந்து மீண்டு சனீஸ்வருடைய அருளாலும், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்களுடைய அமைப்பாலும், குலதெய்வனுடைய ஆசியாலும், இறையருளாலும் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் அடைய சந்தர்ப்பம் இருக்கின்றன. அவற்றை நன்மையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.